ஆக ஷியாக்கள் ஒரு சாரார், இவரெல்லாம் சேர்ந்து போராடினார்கள். போராடி நாட்டில் வந்து இப்போ இவர்களில் யார் இந்த நாட்டில் ஆட்சி ஆள்றது, நாடை பிடிக்கிற இடத்துல ஹிக்குமத் யார் ஒரு பக்கம், அவரோட தலைவர் ரப்பானிங்கிற இன்னொரு பக்கம், சரிதானே. அங்கால ஜமீல் அகமது போன்ற அரபு நாட்டிலிருந்து வந்தவர்கள் சலபிகள் என்று சொல்லவர்கள், அவர்களின் நாட்டில் முஸ்லீம் சமூகம் என்றதுக்காக குரல் கொடுத்து போராடினார்கள். கடைசியாக இவர்கள் எல்லோரையும் மிஞ்சியதா தாலிபான் அமைப்பு எல்லோரும் சேர்ந்து ஆளுக்கால் போராடி லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் அவர்களுக்குள்ளேயே இரத்தக்களறி போகின்ற நிலையை நெஞ்சிட்டு வந்துட்டு, ஏன் ஆட்சியை நாம் எடுக்க வேண்டும். அப்போ முஸ்லிம் சமூகம் ஆட்சி எடுக்கணும் என்று சொன்னால் அந்த ஆட்சி எதன் மீது பெற வேண்டும்? அல்லாஹ் சொல்வதை போன்று வஅத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வின் கயிற்றை எல்லோருமாக என்ன செய்யுங்கள், பற்றி பிடிங்கள். வெறுமனே ஒத்துமையாக அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய கயிற்றின் மீது. அல்லாஹ்வுடைய கயிறுங்கிறது வஹி, வஹியை மட்டும்தான் எங்களுடைய சாசனமாக கொண்டு வரணும் என்றதன் மீது என்ன அவர்கள் பெறணும். அப்போ இன்று சில நாடுகள் ஹனஃபி மதுஹபை தழுவியது, சில நாடுகள் ஷாஃபி மதுஹபை தழுவியது, சில நாடுகள் தரீக்காக்களையில் அதிகமாக வளர்ந்தது, சுபித்துவ கொள்கை வளர்ந்தது. எனவே குர்ஆன் ஹதீஸை மார்க்கமாக எடுக்க இயலாது, இமாம்களுடைய கருத்தை தான் எடுக்கணும் என்று இவ்வாறு சித்தாந்தங்கள் இருக்கிற போது இவர்களை ஆள்வதென்றிருந்தால் ஆட்சிக்கு வருகின்றதற்கு முன் அந்த ஆட்சியை ஏற்கக்கூடிய சமூகம் குர்ஆன் சுன்னாவை ஏற்ற சமூகமாக இருந்தால்தான் அதன் மீது என்ன செய்யலாம், அதன் அடிப்படையில் ஆட்சியை கொண்டு. இல்லை என்றால் ஆப்கானிஸ்தானில் லட்சக்கணக்கானவர்கள் தங்களுக்குள் ஆலையால் சுட்டுக்கொண்டு மரணித்த நிலை மாதிரி வந்துவிடும். அல்லாஹ் ஸலாம் வதஹ்ஸபுஹும் ஜமீஅன் வகுலூபுஹும் ஷத்தா, இவர் எல்லோரும் ஒரு கூட்டம் என்று எண்ணுகிறாய், ஆனால் அவருடைய உள்ளங்கள் என்ன வெவ்வேறாயிருக்கு. இந்த நிலை சஹாபாக்களுக்கு இடையில், நபிகளார் வளர்த்த சமூகத்துக்கு இடையில் அன்று என்ன இல்லை வரல. அப்ப அடிப்படையில் ஒன்றாயிருக்கணும், அடிப்படையில் ஒன்றாயிருக்கணும். எனவே நீங்கள் கேட்கக்கூடிய சர்வதேச ரீதியாக நமக்கிடையில் வரக்கூடிய இன்று அழுத்தங்கள் ஏன் வருகின்றது என்றால், நாங்கள் அடிப்படையில் குர்ஆன் சுன்னா என்கிற அந்த அடிப்படை, தௌஹீத் என்கிற அடிப்படை விட்டு சென்றதால் மேற்கத்திய மோகங்களுக்கு நாம் அடிமைப்பட்டோம். அதுக்கு அடிமைப்பட்டதால் அது எங்களை மேவுகின்றது, எங்களில் ஆதிக்கம் செலுத்துகிறது. அது செய்கின்ற ஆதிக்கம் அவர்கள் எங்களை வெல்வதற்கு காரணமாகிவிட்டது. கடைசியாக நாங்கள் அவர்களுக்கு அடிமைப்பட்டுதான் நசிக்கப்பட்டு விட்டோம். இதெல்லாம் தௌஹீத் பிரச்சாரத்தில் விடுபட்ட நிலை. அடுத்து இன்னைக்கு இந்த இஸ்லாமிய ஆட்சியை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு ஒத்திகை பார்க்குற மாதிரியாக தலைமைத்துவத்தை பற்றிய சில நிகழ்ச்சிகள், லீடர்ஷிப்புங்கிற சில நிகழ்ச்சிகள், அது மாதிரி அவங்களுக்குள்ள சில அமீர்த்துவத்தை கொண்டு வந்து தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுறதுக்கான பயிற்சி, அவங்க சில முகாம்கள் நடத்துகிறாங்க. அப்படின்னா தலைமைத்துவத்துக்கு எப்படி கட்டுப்படுறங்கிற பயிற்சி, அவங்களுக்குள்ளேயே சில தலைமைத்துவத்தை உருவாக்கி அப்படியான பயிற்சிகள் நடத்துகிறாங்க. இது சம்பந்தமாக என்ன சொல்லுங்கள்? அதாவது ஒரு ஆட்சியாளர் வந்தால் அவருடைய கட்டளைகளுக்கு, குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமில்லா கட்டளைகளுக்கு கட்டுப்படணும் என்கிறதுக்கு அதுக்கு ஒரு பயிற்சி தேவையில்லை, அதுக்கென்று ஒரு பயிற்சி ஒன்று தேவையில்லை. ஏனென்றால் இறைவனுடைய சட்டத்தை சட்டமாக எடுத்துக்கொண்டவன் அன்றாட வாழ்க்கையில் இறைவனுடைய சட்டத்தையே தனது அன்றாட வாழ்க்கையில் தீர்ப்பாக எடுத்தவனுக்கு ஆட்சியாளர் வரும்போது அது ரொம்ப இலேசரிக்கும். அவன் அதைத்தான் நோக்கமாக கொண்டிருக்க, அவன் நேர காலத்தோடு ஏனைய விடயங்களில் என்ன இறை சட்டம் தான் என் சட்டம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கான். அதன் அடிப்படை தன் ஃபவுண்டேஷனை சீராய்க்கொண்டான் உழைத்தானே. அதனால் மூதாதையர் வழி வந்த சிற்கான காரியங்கள்லாம் தூக்கி எறிஞ்சான். சரியானே. அல்லாஹ்வின் சட்டத்தின் அடிப்படையை இணை வைத்தலை ஒழித்தல், அல்லாஹ்வை மட்டும் வணங்குதல். சரியானே. எனவே ஒன்று. அடுத்தது, இன்று இப்போ உலகத்தில் இஸ்லாமிய ஒரு ஆட்சி சரியான முறையில் இல்லாத வேளையில் எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாளுங்கிறத ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹதீஸ் புகாரியில் வருகிறது. அந்த ஹதீஸ் நீளமாக ஹதீஸாக இருந்தாலும் அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் அந்த சஹாபியிட கேட்குறார், ரசூலுல்லாஹ்விடம் கேட்குற ஒரு கேள்வி அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் இப்போ நல்ல நிலையில் இருக்கோம், இதுக்கு பின்னால் ஒரு கெட்ட காலம் பெருமான்னு கேட்குறார். நீளமான ஹதீஸ், சோட்டா செல்ல ஆம் பெருமுங்காங்க. அதுக்கு பின்னால் நல்ல காலம் பெருமானுங்க, ஆம் நல்ல காலம் பெறும், அதில் புகையா இருக்குமுங்காங்க. அப்படி என்றால் என்னென்று கேட்கப்படுது. அதுக்கு சொல்லார்கள், அதாவது ஒரு சாரார் யஹ்தூன பிகைரி ஹதி, எனது வழிமுறை இல்லாத வழிமுறையை கொண்டு வழிகாட்டி கொண்டிருப்பார்கள். அப்போ என்னுடைய சுன்னாவுக்கும் மாற்றமாக என்ன செஞ்சிருப்பாங்க,
மக்களை வழி நடத்தி கொண்டிருப்பாங்க. அவங்கள நல்லதும் இருக்கும் பொல்லாது இருக்கும் என்று சொல்லாங்க. சரியானே உண்டு. ரெண்டாவது அதற்கு பின்னால அப்படியான ஒரு காலத்துக்கு பின்னால் ஒரு கெட்ட காலம் பெறுவாங்க. ஆம் சரியானே என்ன சொல்றாங்க, சில பிரச்சாரகர்கள் அழைப்பாளர்கள் நரகத்தின் விளிம்புகளிலிருந்து அழைச்சி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு யார் விடை கொடுத்தாரோ நரகத்தில் போட்டுடுவார்கள். சரியானே அப்ப அவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே அப்படியான காலத்தை அடைந்தா என்ன செய்ய? ரசூலுல்லாஹ் என்ன வழிகாட்டுறாங்க, அப்போது இஸ்லாமிய முஸ்லிம் சமூகம் எல்லாம் கட்டுப்பட்ட ஒரு ஆட்சி. சரியானே ஆட்சி அந்த முழு சமூகமான அந்த கூட்டமைப்பு இருக்கும் என்றிருந்தால் அந்த ஆட்சியாளருக்கு நீ பையா செஞ்சு கொள். சரியானே அதை பிடிச்சு கொள்ளணும். அப்படி இல்லை என்றிருந்தால், நான் அந்த ஹதீஸில் விளக்கத்தை சுருக்கமாக சொல்றேன். சரியானே நேரம் போதாது. அவ்வாறு இல்லை என்றால் என்ன செய்ய? என்ன அவ்வாறு இல்லை என்றால் அந்த நேரத்தில் ஆட்சியாளரும் இல்லை. முஸ்லிம் சமூகத்துக்கான முஸ்லிம் சமூகத்தின் தலைமைத்துவம்ங்கிறது சர்வதேச ரீதியாக உண்டுதான். முழு டோட்டல் உம்மத்துக்கு ஒரு ஆட்சியாளர் இருப்பார். ஒரே நேரத்தில் 2 ஆட்சியாளர் இருக்க இயலாது. இருந்தால் 2வது வெட்டிடுங்கன்னு சொன்னார் ரசூலுல்லாஹ். சரியானே அப்ப அப்படி அந்த தலைவருக்கு கட்டுப்பட்ட ஒரு சமூகம் இல்லை என்றால் என்ன செய்கின்ற போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஅத்தஸில் தில்கல் ஃபிரக குல்லஹா. சரியானே அந்த எல்லா பிரிவினரை விட்டும் ஒதுங்கு என்கிறார்கள். சரியானே எனவே குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டல் மீது ஒரு ஆட்சி இல்லை என்கிற போது நாங்கள் சிலர் சேர்ந்து கொண்டு ஒருவரை தலைவராக்கி எங்களோடு சேருங்கள் என்று எங்களுக்குள் சில குழுக்கள் ஒருவரை அமீராக்கி அவரோடு நீங்கள் சேருங்கள் பையா செய்யுங்கள் என்றால் அது வழிகடின் பக்கம் அழைக்கக்கூடிய கூட்டம். அவ்வாறு ஒரு பிரிவு வர இயலாது. ஒரு நிர்வாக ரீதியாக ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இந்த பிரிவினர் என்றால் யாரு? குர்ஆன் சுன்னாவுடைய வழிமுறைக்கு மாற்றமாக உருவாக்கப்பட்ட பிரிவுகள். சரியானே எங்களின் பக்கம் சேருங்கள் என்று அவர் பெறுவார்கள் என்றால் அவர்களோடு சேர்ந்து அவர்களை தலைவராக்குகின்ற போது அது வழிகேடா போயிடும். சரியானே அது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதாக அமையும். எனவே இன்றைக்கு பாருங்கள், ஆங்காங்கே சில இயக்கங்கள் இருக்கிறது. அவர்கள் தங்களுக்கிடையே ஒரு அமீரை நிறுவுகிறார்கள். சரியானே அந்த அமீருக்கு மாறு செய்தால் பாவம் என்கிறார்கள். அமீருக்கு மாறு செய்வது பாவம். எந்த அமீருக்கு? இஸ்லாமிய ஆட்சியாளராக இருக்கிற அமீருக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ். மற்ற எந்த ஒரு அமீருக்கும் மாறு செய்வது பாவம். அது அமீர் ஒன்று அப்படி வேற இல்லை. இஸ்லாமிய ஆட்சியாளரை தவிர அல்லது ஆட்சியாளர் நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதியை தவிர வேற எந்த அமீரும் சஹீஹான ஹதீஸ்கள் கிடையாது. மற்ற அது சம்பந்தமாக வரக்கூடிய அமீர்களை சம்பந்தப்பட்ட எல்லா ஹதீஸும் பலகீனமான ஹதீஸ்கள். ஆனால் இன்று என்ன செய்கிறார்கள் என்றால், நான் ஒரு பிரச்சாரகர் ஜமாத் இஸ்லாமியை சேர்ந்த ஒரு பிரச்சாரருடைய பதிலை நான் செவியுற்ற போது ஆச்சரியப்பட்டேன். இன்று ஜமாத் இஸ்லாமியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அவர் இந்த இயக்கத்தினுடைய சில விடயங்களில் அதிருப்தி கண்டு அவர் வெளிநடப்பு செய்கிறார். சரியானே வேறு இயக்கத்தோடு சேர்ந்து செயற்பட்டால் இதை பற்றி ஒரு நிலைப்பாடு என்னென்று கேட்கப்பட்ட போது அவர் கொடுக்கின்ற பதில் எப்படி இருந்தது என்று சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் மாத்த, அதாவது மன் ஹரஜ அன் தாஅத்தின், அதாவது யார் வழிபடுவதை விட்டு வெளியிறங்கினாரோ. சரியானே இன்னொன்றில் இந்த என்னது தலைவரை விட்டு யார் வெளி நடக்க செய்தாரோ அவர் மாத்த மீத்தத்தன் ஜாகிலியா மரணமாக மரணிப்பார் என்ற ஹதீஸ் வாரதை வச்சு அவர் சொல்லாரு. இவ்வாறு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை வந்திருக்கத்தால இந்த ஹதீஸில் உள்ள எச்சரிக்கைக்கு இவர்கள் ஆளாகலாம் இப்படி சொல்ல தானே. அவர் ஆட்சியாளர் இல்லைங்கிறதால அவருக்கு அதை சொல்ல முடியாம ஒரு இயக்கம். அப்ப இது போன்ற நிலையில சரிதானே அந்த ஹதீஸை இவர்கள் கையாண்டால் அது ரொம்ப பெரிய பிழையாகும். அது ஆட்சியாளருக்கு வந்த ஹதீஸ். சரியானே நாங்கள் 4 பேரை சீர்திருத்துறதுக்கு ஒரு சமூக பணியில் 4 விஷயத்தை செய்கிறதுக்காக ஒரு தேவைக்காக ஒரு தலைவர் என்று இருக்கார் என்று அது வேறு விடயம். ஆனால் இன்று என்ன செய்கிறது என்றால், ஆங்காங்கே சில இயக்கங்கள் எங்களுடைய அமீர் சொன்னார் என்றதுக்காக அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்ன செய்கிறார்கள், முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கிறார்கள். சரியானே அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்துக்கு மாற்றமாண்டாலும் எங்களுடைய தலைமைத்துவம் அப்படி சொல்லியிருக்கி. சரியானே சில பாவம் நடக்கும், தெளிவாக பாவம் நடக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை பாவத்தை கண்டால் தடு என்று. சரியானே இறைவனுடைய கட்டளை நீங்கள் தடுக்காவிட்டால் ஃபித்னா சோதனை வரும் என்று இறைவனுடைய கட்டளை. அமீர் சொன்னாராம் தடுக்கணும், அவரது வாய் மூடி இருங்கள். சரியானே பிரச்சனை வரும் என்றதுக்காக வாய் மூடி இருக்கு, அதனால் இருக்கமுங்காங்க. எந்த அமீர் சொன்னார்? அல்லாஹ் ரசூலுக்கு பின்னால் வந்த அமீர். எந்த அமீர்? பிழையான முறையில் வழிகாட்டக்கூடிய அமீர் யார்? அவர் யார்? வழிகாட்ட இயலாது. இது போன்ற நிலை ஜமாத் இஸ்லாமியில் இருந்தால் அது தெளிவான வழிகேடாகும். இருந்தால்
சரியானே, இருப்பதற்கான சில சாயல்களை நாம் அவதானித்தோம். சரியானே, எனக்கு அந்த பேசிய மௌலவியினுடைய பெயர் நான் நினைக்கிறேன் அஜ்ஜுல் அக்பரா இருக்கணும், அந்த விட கொடுத்தவர். இது நீண்ட நாளைக்கு முன் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ஒரு வீடியோவில் நான் கேட்டது, வீடியோ அல்லது ஆடியோ சரியான மறந்து விட்டது. அப்போ இது போன்று அவருடைய மேலிடம் சரியானே, பெரிய ஒரு அறிஞர், அவருடைய பெரிய அறிஞர் என்று சொல்லப்படுபவர் அவர்களால். சரியானே, இது போன்ற நிலை இருந்தால் அவர்கள் தான் பேசுகிறார்கள், ஒத்துமை குலையும் என்றால் ஷிர்க் நடக்கிறதை நீங்கள் கண்டுகொள்ளாதீர்கள் என்று. இது நபிமார்களுடைய பிரச்சார பணிக்கு முற்றிலும் மாற்றமானது. இதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருந்தால் அது ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டிலை விட்டும் வழி தவறியதாகிவிடும். இது அவர்களை கேவலப்படுத்துறதுக்காக அசிங்கப்படுத்துறதுக்காக நான் பேசல, இது நன்னோக்கத்தில் பேசுறது. நம்முடைய நமது சகோதரர்கள் குர்ஆன் எல்லாரும் ஆசையோடு குர்ஆன் சுன்னா என்ற அந்த தலைப்பை கொண்டு தான் நாம் எல்லோரும் இயங்குகிறோம். எனவே அதை சேர்ந்த ஜமாத் இஸ்லாமை சேர்ந்த சகோதரர்கள் தெளிவாக நபிமாருடைய பிரச்சார பணி எவ்வாறு இருந்தது என்பதை புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் சில விடயங்களை உடைத்து செல்ல வேண்டி வருகிறது. சரிதானே? அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்லாமிய ஆட்சி அமைச்சரத்துக்காக வேண்டி இப்படியான ஹதீஸ்களை மாற்றி கருத்து சொல்கிறது, அது மாதிரி சில ஹதீஸுகளை அவங்க நிராகரிக்கிறதாகவும் சில விஷயங்களை நாங்கள் கேள்விப்படுறோம். அந்த அந்த அவங்களுடைய அந்த கொள்கைக்கு இது அறிவு ரீதியாக பதில் கொடுக்க முடியாத நிலை வருமோ அப்படிங்கிற நேரம் சில ஹதீஸுகளை நிராகரிக்கக்கூடியதாகவும் இருக்கிறதாகவும். அதே நேரத்தில் இப்போ ஷியாக்களை பற்றி சொல்கிற நேரம் நீங்கள் சொன்னீங்க அவங்க பகிரங்கமாக வழிகேடர்கள் அப்படின்னு சொன்னீங்க. அந்த வழிகேடர்களுடைய அந்த ஷியாக்களுக்கு இந்த இஸ்லாமிய ஆட்சியை பற்றி அவங்க பேசுகிறதுனால அதுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் காண்றோம். ஏன்னா இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் அல் ஹசனாத்தில் யூசுஃப் அல் கர்லாவினுடைய ஃபத்வாவை போட்டிருந்தாங்க. யூசுப் அல் கர்லாவி ஷியாக்கள் வழிகேடு இல்லை, அதுவும் ஒரு மதுஹபுங்கிற ஒரு பதிலை கொடுத்துருந்தார். அது அல் ஹசனாத்தில் பிரச்சாரத்தை எழுதியிருந்தாங்க. அதுக்கு எதிராக நானும் மாவநிலையில் ஒரு ஜும்மா ஓதிருந்தேன். ஒரு சில எழுத்துக்கள் அவங்களுக்கு போயிடுச்சு. அதுக்கு அடுத்த அல் ஹசனாத்தில் அவங்க சொன்ன ஃபத்வா சரிதானுங்கிறத திரும்பவும் வெளிச்சட்டமாக எழுதினாங்களே தவிர அது தவறு செஞ்சிட்டோம்னு திறந்துறதாக இருக்கல. அப்போ இவங்க இந்த அவங்களுடைய அந்த கொள்கையை நிலைநாட்டுறதுக்காக வேண்டி இப்படி ஹதீஸுகளை மறுக்கக்கூடிய ஏதாவது சுட்டி காட்ட முடியுமா? அதாவது ஷியாக்கள் நிலப்பாடில் நாம் தெளிவாக இருக்கோம். ஷியாக்கள் குர்ஆன் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை டோட்டலாக மறுக்கிறவர்கள். சரிதானே? அதே மாதிரி அவர்களுடைய அறிவிப்பாளர் வரிசை இருக்கிறது என்றால் அதாவது அவர்களாக ஏற்படுத்தி கொண்ட பொய்யான ஒரு அறிவிப்பாளர் வரிசையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட காஃபி என்ற கிதாபு தான் அவருடைய பிரதானமான கிதாப் இருக்கின்றது. அல்லாஹ்வினால் ரசூலுல்லாவினால் தெளிவாக ஹராமாக்கப்பட்ட விடயங்கள் எத்தனையோ ஹலாலாக இருக்கிறது. அது குர்ஆன் ஹதீஸினுடைய தெளிவான நேரான வழிகாட்டலை விட்டும் அவர்கள் எங்கேயோ வழிதவறி விட்டார்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு போன்றவர்களை திட்டுகின்றவர்கள் மிம்பர்களில். சரிதானே? அது மட்டும் ஆயிஷா நாயை வேச்சார் என்று சொல்லுவர்கள். உண்மையான குர்ஆன் நம்மிடம் பூரணமான குர்ஆன் இல்லை என்று சொல்லுவர்கள். அவர் உண்மையான குர்ஆன் அது மறைக்கப்பட்டு விட்டது என்று பிழையா நம்பிக்கை உள்ளவர். இவர்கள் தெளிவான வழிகேடர்கள். இவ்வாறான தெளிவான வழிகேடு எந்த அளவுக்கு என்றால் அதில் ஒரு சாரார் யூத கிறிஸ்தரை விட ரொம்ப மோசமானவர்கள் இருக்கிறார்கள். அதாவது நுசைரிகள் என்று சொல்லுவர்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பல வகையில் இணை வைப்பவர்கள். ஷிர்கான காரியங்கள், நான் இப்போது பேசின ஷிர்கான முஹம்மது நபிகளால் ஒழித்த ஷிர்கான காரியங்களை இபாதத் என்று கருதி செய்யக்கூடியவர்கள். இதில் எல்லாவற்றிற்கு மேலால் அதாவது முஹம்மது நபிகளுக்கு பின்னால் 12 இமாம்கள் என்று சொல்லப்படக்கூடிய அலி ரலியல்லாஹு வம்சத்தில் இருந்து வரக்கூடிய 12 இமாம்கள் என்று அவர்கள் குற்றங்கள் தவறுகள் வருவது பாதுகாக்கப்பட்டவர்கள் என்ற பிழையான நம்பிக்கையில் இருப்பவர்கள். இவ்வாறு குர்ஆனிலே வஹீலே இல்லாத விடயங்களை தங்களுடைய மார்க்கமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த ஷியாக்களை சரி காணுகிறது என்பது அல்லது வெறும் ஒரு ஷாவி மதம் அனை மதமாக நினைச்சு கொண்டு போவது என்பது அது ஒரு பெரிய வழிகேடாகும். நீங்கள் சொல்வது மாதிரியா நிலை இருந்தால் இவர்களுடைய நிலப்பாடு ரொம்ப வழிதவறிய நிலப்பாடாகும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தீர்ப்பின்படி தீர்ப்பு வழங்கணும். வழிகேடை வழிகேடு என்று சொல்லாவிட்டால் அது வழிகேடு. வமல்ல மிகக்கும் விமான்சர் அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு தீர்ப்பு வழங்காவிட்டால் அவர்கள் பாவிகள், அவர்கள் அநியாயக்காரர்கள். இன்னொரு வசனத்தில் அவர்கள் காவிர்கள் என்று அல்லாஹ் சொல்லார். அப்போ அல்லாஹ்வின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதில் முதலாவது வழிகேடு என்று தான் சொல்லுது. ஃபமாதா பாதல் ஹக்கி இல்லல்லால் என்று அல்லாஹ் சொல்வார். உண்மைக்கு பின்னால் வழிகேடை தவிர வேற நினைக்குங்க. நாம் இருக்கிற கொள்கை ஹக்கண்டு இருந்தால் அது அல்லாத மற்ற கொள்கை அது வழிகேடு. அது வழிகேடான கொள்கையில் இருந்து கொண்டு அதை நாம்
அந்த வழிகேடான கொள்கைகளை சரி காண முடியாது. இவ்வாறான ஷியாக்கள் மீது அவர்கள் எல்லாம் சரி காண போனது காரணம் என்னென்றால், ஆட்சி ஒன்று எல்லோரும் சேர்ந்த மாதிரி வந்துட்டால் அதுதான் முக்கியம் என்று அவர்கள் எண்ணியது. சரியானே? எந்த அளவுக்கு என்றால், அந்த காலத்தில் ஷியா புரட்சி என்று ஈரானில் நடந்த அந்த புரட்சியை இறந்து போன இவர்களுடைய ஸ்தாபகர் மௌதூதி எங்கக்கூடிய அந்த அறிஞர், அவருடைய தவறுகளை அல்லாஹு தாலா மன்னிக்க வேண்டும், அவர் எந்த அளவுக்கு சொல்லியிருந்தார் என்று சொன்னால், அது இஸ்லாமிய புரட்சி என்றார். ஆனால் அது இஸ்லாமிய புரட்சி அல்ல. குர்ஆன் சுன்னாவுக்கான முகமது பின் அப்துல் வஹாப் சவுதி அரேபியா அந்த நாடுல அந்த பகுதியில் செஞ்ச புரட்சி மாதிரி புரட்சி அல்ல. அது ஷிர்க்கை நிலைநாட்டுவதற்கான புரட்சி. ஷியா இசம் என்பதே அப்துல்லா பின் சபங்கிற ஒரு யூதன் இஸ்லாத்தை அழிப்பதற்காக, முஸ்லிம்களுடைய இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி இந்த உலகத்தில் நிலைபெறக்கூடாது என்பதற்காக சதித்திட்டமிட்டு முஸ்லிம்களுக்கிடையில் ஊடுருவி அலி ரலியல்லாஹு அவர்கள் இறைவனுடைய மறு அவதாரம் என்ற மாதிரியான சிந்தனை, அல்லது அலி ரலியல்லாஹு அவர்கள் தான் முஹம்மது நபிக்கு பின் ஆட்சிக்கு வசியத் செய்யப்பட்டவர் என்ற இவ்வாறான சிந்தங்களை கொண்டு வந்து இறைவன் அலியிலே இருக்கிறான், அலிதான் கடவுள் என்கிற மாதிரியான கொள்கையெல்லாம் கொண்டு வந்து அவனிலே இருந்து உருவான ஒரு கொள்கை. அது அத வழிகேடு இல்லை என்று சொன்னால், அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இன்றைக்கு கிறிஸ்டியர்களை அல்லாஹ் வழிகேடல் என்று சொன்னதில் அர்த்தம் இல்லாமல் ஆகிவிடும். யூதர்களை வழிகேடல் என்று சொன்னால் அர்த்தம் இல்லாத. ஆயத்துல்லா ஹொமைனி என்கிறார், அவர் ஒரு ஆத்மீய குரு அல்ல, அவர்களுடைய சித்தாந்தத்தில் ஷியாக்களத்தில் ஆத்மீய குருவா இருக்கலாம். குர்ஆன் சுன்னாவின் பார்வையில் தெளிவான வழிகேட்டு கொள்கையின் ஆத்மீக குரு. இலங்கையை பொறுத்தவரை தூது என்கிற ஒரு புத்தகத்தின் ஊடாக மக்கள் மனசுல அவர் ஒரு இஸ்லாமிய ஆத்மீக குரு என்கிற ஒரு, அது அவர்களுக்கு ஷியாக்களுக்கு தான் குருவா இருக்கும். குர்ஆன் சுன்னாவின் பார்வையில் அவர் தெளிவான வழி அவரை போன ஒருத்தர். சரியானே? அந்த நிலையில் இவர்கள் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவது என்பது, இவர்கள் குர்ஆன் சுன்னாவினுடைய பேஸ், நபிமாருடைய பிரச்சாரத்தின் பேஸ் தௌஹீதை நிலைநாட்டி அதன் மீது ஒரு இஸ்லாமிய ஆட்சி நிறுவுவது, முஹம்மது பின் அப்துல் வஹாப் போன விதம் மாதிரி என்கிற அந்த வழியை விட்டு வழிதவறி போனவர்கள். எனவே இது ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், இப்ப நாங்க அந்த நிலையில இல்லை என்று அவர்கள் சொன்னால், இப்ப அவர்கள் அதையெல்லாம் சரி கண்டு எழுதப்படாது. நான் அறிய ஜமாத் இஸ்லாமி மகாநாட்டில் தான் அக்கரப்பட்டியில் நடந்த நான் சிறுபிள்ளையா இருக்கும் போது அக்கரப்பட்டில் நடந்த ஜமா இஸ்லாமி மாநாடு அக்கரப்பத்து பெரியவள்ள நடந்தது. அப்போ எனக்கு வயசு அந்நேரம் ஒரு 13-14 வயசு இருக்கும். அந்த ஈரானிய புரட்சியை சம்பந்தப்படுத்தி ஒரு புத்தகம் நான் வாங்கினேன். அதில் இஸ்லாமிய புரட்சி என்று வெளியிடப்பட்டிருந்தது. சின்ன ஒரு ஏடு நான் அதை வாங்கித்தேன். அதில் தான் எனக்கு பெரிய பெரிய இந்த ஹொமைனிகள் மற்றும் உள்ளவங்கள் எல்லாம் பெரிய பெரிய பேர்கள் போட்டு வர்ணிக்கப்பட்டிருந்து அது அவங்க சப்ளை பண்ணாங்க அந்த புத்தகத்தை. சரியானே? இந்த அந்நேரமாக அவர் என்னவென்றால் அவர்கள் அகீதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இமாம்கள், இமாம் அஹமது, இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் மற்றும் உள்ள பெரும் பெரும் இமாம்கள் எல்லாரும், சரியான முன்வந்த இமாம்கள் எல்லோரும் தூய்மையான அகீதாவின் மீது இந்த முஸ்லிம் சமுதாயம் நிலைநிறுத்தப்படணும் என்பதற்கு போராடின அந்த விதம் அங்க விடுபட்டு, அது விடுபட்டதால அகீதாவுடைய விடயங்கள் எல்லாம் அப்படியே ஓர கட்டப்பட்டதால எப்படி ஒரு ஆட்சி தான் வந்து சேரணும் என்ற மாதிரி போயிட்டு. சரிதானே? ஆனா இஸ்லாம் எப்படியாலும் வரணுங்கிறதல்ல, அகீதாவை மீதான் அந்த சரியான ஆட்சி வரணுங்கிறது. அது இன்னொன்றை கேட்டிருந்தேன், ஹதீஸ்களை மாற்றி சொல்வது என்றுமா, ஹதீஸ்களை மாற்றி சொல்ல சம்பந்தமாக அல்லது குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்க சம்பந்தமாக சில குர்ஆன் வசனங்களுக்கு நான் முந்தி சொன்னாப்பில் ஒரு பகுதியை சொல்லி இன்னொரு பகுதியை சொல்லாமல் விடுற இது போன்ற நிலையை நாம் காண்றோம். அப்படி எல்லாத்திலையும் செய்கிறாங்கன்னு ஒரு நாளை நாம் சொல்ல மாட்டோம். ஒரு சில விடயங்களை ஹதீதை பொறுத்தவரை இறந்து போய்விட்டாலும் சில அபுல் ஆலா மௌதூதி எங்கக்கூடிய அவர்களின் ஸ்தாபகர், அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்கணும், அவர் சில ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய பல ஹதீஸ்களை தட்டி விட்டார். எதனால் தட்டினாண்டா அறிவிப்பாளர் ரீதியாக அந்த ஹதீஸை தட்டவில்லை. இது பார்த்தால் இதில் பலகீனமான நம்பகமற்ற அறிவிப்பாளர் வருகிறாள் என்று தட்டவில்லை. ஒரு ஹதீஸை ஆதாரமற்றது என்று எடுப்பதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. அதனுடைய அறிவிப்பாளர் பார்த்து அதைத்தான் இதுகால வரை வாழ்ந்த எல்லா முஹத்திதீன்கள், இமாம் புகாரியில் இருந்து நாம் சொன்னால், அல்ல அதுக்கு முந்தி இருந்த மாலிக் இமாமில் இருந்து சொன்னால், அல்ல அதுக்கு முந்தி இருந்த இமாம்கள் என்று சொன்னாலும் எல்லோரும் அந்த அறிவிப்பாளரை பார்த்தால் இது ஆதாரமற்றது, அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னது என்று ஏற்றுக்கொண்டு தட்டிவிட்டது. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார் என்றால், உதாரணமாக தஜ்ஜாலுடைய வருகையை பற்றி நிறைய ஹதீஸ் இருக்கு, அது ஹபர் முத்தவாத்திரும்பார்கள். சரிதானே? பல சஹாபாக்கள் அறிவிச்ச செய்தி. அந்த ஹதீதை அவர் தன்னுடைய சில எழுத்துக்களில் அது ரசூலுல்லாஹ் ஒரு தன்னுடைய சொந்த
ஒரு கற்பனை என்றால் அவர் சில விளக்கத்தால் சொல்ல தவிர வர அது வகையின் மூலமாக இப்படி வந்த விஷயம் அல்ல, சரியானே என்று சொல்லிவிடுகிறார். இந்த மாதிரி அவருடைய எழுத்துகள் எழுதிவிட்டு இது மாதிரி பல ஹதீஸ்கள், பேசிக்கொண்டு நேரம் இல்லை, பல ஹதீஸ்கள், சரியானே அதாவது முத்தவாத்திரான சரியானே ஹதீஸ்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ்கள் கூட இப்படி கை வைத்து விட்டார். அப்போ இது என்னவென்றால் அது அதில் அவர் தவறு விட்டார் என்று சொல்வது இருந்தாலும் அவரது என்ன முக்கியம், அவர் ஹதீஸ் ஒன்றை ஸஹீஹ் லைஃப்ங்கிறதற்கு ஆதாரமற்றதுங்கிறதற்கு அவர் கையாண்ட விதம், அவர் அணுகிய விதம், இதுகால வரை வாழ்ந்த இமாம்கள் கையாண்ட விதத்துக்கு அப்பால் சொந்த சிந்தனை அதை ஏற்கவில்லை. என்ன சொந்த சிந்தனைக்கும் சரியா படணும் என்கிற மாதிரி. அப்படி என்றால் நாம் குர்ஆனில் வரக்கூடிய யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தின் விஷயத்தை மறக்கணுமே. யஜூஜ் மௌஜூஜ் கூட்டம் பற்றி குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்லலாம். அப்போ அந்த யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தை பற்றி இன்றைக்கு ஆராய்ச்சி செஞ்சு இன்றைக்குள்ள சயின்ஸ் எவ்வளோ கண்டுபிடிக்க போகுது? அப்போ குர்ஆனில் வருது. இப்படி நான் மறுத்து கொண்டு போனால் கபருடைய வேதனை பற்றி மறக்கும், கடைசியாக மறுமையை மறுக்க வேண்டி வரலாம், சரியானே. அவர் அப்படி மறுக்கவில்லை, மறுமையை மறுக்கல, ஆனால் பல இப்படி போன்ற சில ஹதீஸ்களை மறுத்தார். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் எங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமே ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்புறது கடமை, ஆதாரபூர்வமானதுன்னு வந்துவிட்டால் நம்புற கடமை. நாங்கள் சொந்த விளக்கம் கொடுத்து அல்லது எங்களுடைய சொந்த சிந்தனை படவில்லை என்பதை தட்டுவது என்பது அது ரொம்ப பெரிய தவறாகும், சரியானே. தவறின் அடிப்படையில் சொன்னால் அல்லாஹு தாலா போதுமானவன். அது மனோ இச்சையின் அடிப்படையில் உருவானால் அது வழிகேடாகிவிடும். அவர்கள் இஸ்லாமிய சமூகத்துக்காக குரல் கொடுத்தாலுங்கிறது உண்மையான விடயம். இஸ்லாமிய சமூகத்துக்காக குரல் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் கையாண்ட விதம், அவங்க இந்த சமூகத்திற்கு சீர்திருத்தத்துக்காக எடுத்துக்கொண்ட முறை நபிமார்களின் முறை அல்ல. தப்லீக் ஜமாத்தா இருந்தாலும், ஜமா இஸ்லாமியா இருந்தாலும், இஹ்வால் முஸ்லிமினா இருந்தாலும், இந்த இயக்கங்கள் எல்லாம் உண்மையிலே முஸ்லிம் சமூகத்துக்காகத்தான் குரல் கொடுக்கிறார்கள், சரியானே. நம்முடைய கேள்வி, முஸ்லிம் சமுதாயத்துக்கு குரல் கொடுக்கிறது தேவையாக இருந்தாலும் அதற்கு அழகான முன்மாதிரியை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? நபிமார்களை கொண்டு காட்டுகிறான். அவர்கள் எப்படி தீனை நிலைநாட்டினார்களோ அந்த இகாமத்து தீன் என்பது அந்த வழியில் வர வேண்டும். அந்த வழி தவறும் போது அங்கே இகாமத்து தீன் ஏற்படாது, நாம் நினைக்கிறது தான் நிலைநாட்டப்படும். இறைவன் எதிர்பார்க்கின்ற தீன் நிலைநாட்டப்படாமல் நமது கற்பனைகளும் நமது எண்ணப்பாடுகளும் ஆசைகளும் தான் நிறைவேற்றப்படும். எனவே இந்த கடைசியா ஒன்றை சொல்லேன், தீனை இறைவனின் தீர்ப்பைத்தான் தீர்ப்பாக எடுக்கணும் என்ற அந்த விதியின் பிரகாரம், சரியானே, இறைவனுக்கு மட்டும்தான் தீர்ப்பின் அதிகாரம் இருக்கின்றால் அதன் பிரகாரம்தான் இறைவனுடைய தீர்ப்பின் படிதான் அந்த பிரச்சார பணியும் போகணும். சமுதாய சீர்திருத்தத்துக்காக இறைவன் ஒரு முறையை காட்டுறான் தானே. முன் வந்த நபிமார்கள் இப்படி செஞ்சாங்க, அது மாதிரிதான் முஹம்மது நபிகளாரை நடக்க சொன்னான் என்றால் அதே அந்த விடயமும் இறைவனுடைய தீர்ப்பு தான். எது? அந்த வழிகாட்டலும் இறைவனுடைய தீர்ப்பு தான். அதிலேயும் இறைவனுடைய வழிகாட்டல் எடுத்துக்கொள்ளும் தவிர நம்முடைய சொந்த வியூகங்களை எண்ணங்களை ஏற்படுத்தி அந்த அடிப்படையில் ஒரு சமூக மலர்ச்சிக்கு போகின்ற போது அதுவே இறைவனுடைய தீர்ப்பை எடுக்காத ஒன்றாக நெஞ்சிடும், மாறிவிடும். எனவே அல்லாஹ் நம் அனைவருக்கும் பேசுகின்ற நோக்கம் உண்மையில் குறை காண்பதல்ல, திருத்திக் கொள்வதற்காக பேசுவது. நாம் சரியாக கண்டதை எடுத்து சொல்லணும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த விளக்கம். இது சம்பந்தமாக விரிவான ஆதாரங்களோடு பேசுவதற்கான சந்தர்ப்பம் இதுவல்ல, அது அப்பப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. என்றாலும் ஜமா இஸ்லாமிய சேர்ந்த சகோதரர்கள் நாம் பலரோடு பழகுகின்றோம், பேசுகின்றோம். அவர்களுக்கு பொறுத்தவரை அவர்களுக்கு கிடைத்த தரவுகளின் பிரகாரம் அவர்கள் செயற்பட்டு வருகிறார்கள். எனவே அறியாமல் செய்தால் அவர்கள் தெரிந்து கொள்ளணும், விளங்கிக் கொள்ளணும் என்றதுக்காக சொல்கின்றோம். அறிந்து செய்தால் தெரிந்து கொள்ள வேண்டும். சில விடயங்களில் தெளிவற்ற நிலையில் இருந்தால் தெளிவை பெற வேண்டும் என்பதற்காக பேசுவது. எனவே அல்லாஹ் தஆலா பேசி எங்களுக்கு நன்மை தர வேண்டும். எங்களுடைய நோக்கம் ஒரு சீர்திருத்தம் பெற வேண்டும். அது குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் பெற வேண்டும். எனவே இதில் பிழையாக கண்டதை அதை திருத்திக் கொள்வதற்காக எடுத்துச் சொல்வது எங்களுடைய கடமை என்ற அடிப்படையில் இதை எடுத்து சொன்னோம். எனவே இந்த ஜமாத் இஸ்லாமிய சகோதரர்கள், இதை கேட்கக்கூடிய சகோதரர்கள் நல்ல கண் கொண்டு நீங்கள் பார்க்க வேண்டும். வேற எந்த விதமான கோபதாபங்களோடு பேசுறதல்ல. என்றால் எல்லோரும் நோக்கம் என்றால் எல்லோரும் தங்களுடைய பணத்தை செலவழிக்கிறார்கள், நேரத்தை செலவழிக்கிறார்கள், தங்களுடைய பொருளை செலவழிக்கிறார்கள். இப்படி எல்லாவற்றையும் செலவழித்து செய்கின்ற போது அங்கே ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல்கள் விடப்பட்டால் அது ரொம்ப பிழையாயிரும். சரியானே. இன்னொரு விடயம் அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பாதி மா பையனா லின்னாஸி ஃபில் கிதாப். வேதத்தில் மக்களுக்கு தெளிவாக நாம் எடுத்துச் சொன்னதற்கு பின்னரும்
வேதத்தில் மக்களுக்கு நாம் தெளிவாக எடுத்து சொன்னதற்கு பின்னரும் எவர்கள் அல்லாஹ்வினுடைய வேதத்தில் நாம் இறக்கி வைத்ததை மக்களுக்கு சொல்லாமல் மறைக்கிறார்களோ உலாய்க்க எல்லா அணுகுமுள்ள அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். சாபமுடுவர்களும் சாபமிட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்றான். தொடர்ந்து சாபம் உண்டாகிறது யாருக்கு? உண்மை இன்னது என்று மக்களுக்கு எடுத்து சொல்லாமல். எனவே ஷிர்கான காரியம் நடக்கிறது, பிதஅத்தான காரியம் நடக்கிறது, மற்றும் பெரும் பெரும் பாவங்கள் நடக்கிற போது அந்த பாவங்களை தடுக்கக்கூடிய, குறிப்பாக ஷிர்க் என்றதை ஓப்பனாக மக்களுக்கு தெளிவுபடுத்தி அல்லாஹ் சொல்லுவது போன்று ஃபஸ்தபிமா தூமர், உனக்கு ஏவப்பட்டதை கொண்டு நீ தெளிவாக எடுத்து சொல் என்று சொல்லலாம். அந்த அடிப்படை தெளிவுபடுத்தி செல்வது என்பது கடமை. அதை இன்று இந்த பிரச்சாரங்கள் மக்களுடைய ஒற்றுமை குலைந்து விட்டால் நாம் எதிர்பார்க்கின்ற அந்த எதிர்பார்ப்பு கிடைக்க மாட்டாது என்பதற்காக அதை விட்டு விடுகிறார்கள். அது கூடாது. பாவத்தை ஆட்சியாளர் இருந்தாலும் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? கண்டிக்க வேண்டும். பாருங்கள், அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு மிம்பரில் மிம்பருக்கு கிளைக்கிறார் பெருநாள் தொழுகை நாளையில். அன்று ஆட்சியாளர் இருந்த மர்வான் பெருநாள் தொழுகைக்கு வருகின்றார், மிம்பரிலே ஏறுகின்றார். அவர் என்ன செய்கின்றார்? ஒரு பிழையை செய்கின்றார். பெருநாள் தொழுகையில் தொழுவதற்கு பின்னே தான் ஹொத்பா ஓதணும். ஆனால் அவர் தொழுவதற்கு முன் ஹொத்பாவை தொடங்குவதற்கு ஏறுகின்றார். முன்னிருந்த அந்த நபி தோழர் என்ன செய்கிறார்? அன்றிருந்த ஜனாதிபதி ஆட்சியாளருடைய சட்டையை பிடிச்சி இழுக்கின்றார், தடுக்கின்றார். நீங்கள் கையர்த்தும் மார்க்கத்தை மாற்றி விட்டீர்கள் என்று ஆத்திரப்படுகின்றார். பாவத்தை தடுக்கிறார். எனவே எடுத்து நடக்கிறது நடக்காது விடயம் அது வேறு, அது அந்த பாவம் செய்கிறவனோட விடயம். ஆனால் பார்த்து கொண்டிருப்பவன கடமை என்ன? தடுப்பது. எனவே ஷியாக்கள் உள்ள குளறுபடிகள், மோசடிகள் இதை எடுத்து சொல்ல வேண்டும். ஏன் எடுத்து சொல்லாமல் இருக்கிறார்கள்? ஏன் எடுத்து சொல்வது கடமையாயிருக்க அதற்கு மாற்றமாக அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுமாய் பேசினால் எங்களுக்கு சந்தேகம் வருகிறது, இவர்களுக்கு ஈரானிலிருந்து பொருளாதார உதவி வருகிறது என்று சந்தேகப்பட வேண்டிய நிலை வருகிறது. ஏன் அவர்களுடைய குறைகளை எடுத்து சொல்ல மாட்டீர்கள்? சின்ன விடயம் இல்லையே. சஹாபாக்களை திட்டுவது சின்ன விடயமா? அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை பற்றி திட்டுகிறார்கள் மிம்பரிலே. அவ்வாறான சமூகத்துக்கு அடைக்கலம் கொடுப்பதோ அல்லது அவர்களை ஆதரித்து பேசுவதோ அல்லது ஆதரித்து பேசாவிட்டாலும் அவர்களுடைய ஏடுகளை வெளியிடுவதோ அதிலே அது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நாங்களும் ஒரு பிரஜையா இருந்து அவர்களுக்கு மௌன சம்மதம் வழங்குவது எப்படி முடியும் ஒரு மூமினால்? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய சட்டங்கள் பரிசரிக்கப்படக்கூடிய இடத்தில் நீ கண்டால் என்ன செய்யாதே? ஃபலா தகூது மாஹும், அவர்கள் உட்காராதே என்கிறான். நீ உட்கார்ந்தால் அவர்களை போன்றேதான் என்கிறான், அநியாயக்காரன் என்கிறான். எனவே இவ்வாறு இருக்கின்ற போது தெளிவான வழிகேடு என்று தெரியக்கூடிய அந்த சமூகத்தை இனம் காட்டுவது கடமை இல்லையா? அது மாதிரி சிறுக்கான காரியங்கள் என்று உங்களுக்கு இத்தனை விடயம் தெரியும், ஜமாத் இஸ்லாமி பிரச்சாரம் இத்தனை விடயங்கள் தெரியும். ஆனால் அவர்கள் ஆங்காங்கே ஒவ்வொரு ஊரிலும் குர்ஆன் சுன்னாவை பிரச்சாரம் செய்யக்கூடிய தௌஹீத் சகோதரர்கள் என்று சொல்லப்படுவார்கள். இந்த சகோதரர்கள் பிரச்சாரம் செய்கின்ற போது உண்மையைத்தான் சொல்கிறார்கள் என்று தெரிந்திருந்தும் அவர்களுக்கு ஒத்துழைப்பதற்கு பதிலாக என்ன செய்கிறார்கள்? எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். சரியானே? ஆங்காங்கே அது பிதாத்து நடந்தாலும் சிறுக்கு நடந்தாலும் பிதாத்து என்ன சின்ன விடயமா? விரலாற்றுறதா இல்லையாங்கிற ஒரு சட்ட பிரச்சனை. அது ஒரு சில அறிஞர்கள் ஆதாரம் இருக்குதுங்கிறார், சில அறிஞர்கள் நாதத்தை பலகீனம் என்கிறார்கள். அதில் சர்ச்சை வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக பிளவுபட தேவையில்லை. நெஞ்சில தக்பீர் ஆற்றுவதை சரியாக கண்டவர்கள் கட்டுவார்கள், கட்டுவது அதிசை பலகீனமாக கண்டவர்கள் கட்டாமல் விடுவார்கள். அதற்காக பிளவுபட தேவையில்லை. சரியானே? பிளவு எங்கே ஏற்படுது என்றால் யாரின் தரப்பிலிருந்து ஏற்படுகின்றது? அதாவது நெஞ்சில தக்பீர் ஹதீஸை ஆதாரமாக கண்டு கட்டுபவனை மற்றவன் வழிகேடுங்கிறான். ஒருவர் அதை ஆதாரமான ஹதீஸ் என்று காணுங்கிற போது, சரியான முறையில் ஆராய்ச்சி செஞ்ச போது, அவருக்கு தென்பட்ட போது வழிகேடு என்று வராது. குர்ஆன் சுன்னாவில் சரியான முறையில் ஆய்வு செய்து அவன் அந்த ஆய்வில் அவன் ஒரு முயற்சியை செய்து தீர்ப்பை சொல்லுகின்ற போது அவனுக்கு தவறு என்றால் நன்மை கிடைக்கும். மனோ இச்சையின் அடிப்படையில் ஆய்வல்ல, அல்லது மூதாயிரம் சென்னால் என்ற அடிப்படையில் ஆய்வல்ல, அல்லது இந்த இயக்கம் இப்படித்தான் சொல்வது என்பதற்கான ஆய்வல்ல. அந்த ஆய்வல்ல, மனோ இச்சை கலக்காத தூய்மையான இஹ்லாஸோட ஆய்விலே தவறு வந்தால் நன்மை கிடைக்கும். அது வேறு விடயம். அதற்காக பிளவுபட தேவையில்லை. விரலாற்றுவதற்கு ஒரு தனி பள்ளி கட்ட தேவையில்லை. அது அவ்வாறு தேவையில்லை என்றால் நாங்கள் சொல்லுகிறோம். சரியானே? அதற்காக சமூகத்தை கூறுபோட தேவையில்லை என்றால் சொல்லுகிறோம். ஆனால் எது ஹக்கன்னு தென்படுகிறதோ அதை சொல்ல வேண்டும் மக்களுக்கு. எந்த விடயம் என்றால் அதிலே குறிப்பாக தௌஹீதை எடுத்து சொல்வது, சமூகம் சுக்கு நூறானால் பருவாயிலே எடுத்து சொல்வது கடமை. நூஹ் நபிர வரலாற்றில் பார்க்குறோம், மூசா நபிர வரலாற்றில் பார்க்குறோம், இப்ராஹிம் நபிர வரலாற்றில் பார்க்குறோம், எல்லா நைமாவுடைய வரலாற்றில் பார்க்குறோம், ரசூலுல்லாஹ் தாங்கள் அனுப்பி வைத்த பிரச்சாரங்களுடைய வரலாற்றில் பார்க்குறோம்.
அதே மாதிரி பாவங்கள் என்று தெளிவாக பஞ்சாமா பாதங்கள் என்று நடக்கக்கூடிய தடுக்கிற கடமை. அதிலே பாவங்களின் மிகப்பெரிய பாவம் பிதாத்து. பிதாத் என்பதுங்கிறது என்ன? இறைவனுடைய சட்டம் அல்லாதை சட்டமாக ஏற்படுத்தி கொள்வதின் ஒரு பகுதி. அது இபாதத் என்றால் இறைவன் சொன்னதை கொண்டுதான் இபாதத் செய்ய வேண்டும். இறைவன் காட்டாத விதத்தை கொண்டு இபாதத் செய்தால் அல்லாஹ்வுக்குரிய அந்த சட்ட அதிகாரத்தை வேற யாருக்கு கொடுக்கிறோம்? அந்த இபாதத்தை உருவாக்கியவனுக்கு கொடுக்கிறோம். அது இணை வைத்தல். எப்படி இவர்கள் வேற ஆட்சியாளருடைய சட்டங்களை எடுத்தால் இணை வைத்தல் என்று சொல்லுகிறார்களோ உண்மை, அது மாதிரி தான் இது ஒரு இணை வைத்தல். எனவே பிதாத்தான காரியங்களை கொண்டு மக்கள் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே சிறுக்கு நடக்கிறது, கபூர் வணக்கம், கந்தூரிகள், அது மாதிரி மௌலுது கலர்கள் என்ற பேர் இத்தனை பிதாத்தான காரியங்கள் நடக்கிறது. இது போன்ற பிதாத்தான காரியங்களுக்கு அதை பிழை என்று எடுத்துச் சொல்வது மக்களுக்கு தெளிவுபடுத்துற கடமை. ஏற்றுக்கொள்ளட்டும், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கட்டும். அல்லது நீங்கள் தான் எடுத்து சொல்லாவிட்டாலும் எடுத்து சொல்றவர்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும். ஆனா இங்க என்ன நடக்கிறது? சப்போர்ட் பண்ணுவதற்கு மாற்றமாக இவ்வாறு தெளிவாக இந்த பிதாத்துகளை எடுத்து சொல்லுபவர்களை பார்த்து பித்னாக்காரர்கள் என்று பட்டம் கொடுக்கிறது இருக்கே, அது ரொம்ப பெரிய தவறாகும். அதை நாங்கள் இன்று பல ஊர்களில் ஜமா இஸ்லாமி சகோதரர்களுடைய செயற்பாடு காண்றோம். யார் பித்னாக்காரர்கள்? அல்லாஹ்வுடைய சட்டத்தை உண்மையை எடுத்து சொல்லுகிறவன் பித்னாக்காரனா? அல்லாஹ்வினுடைய வேதத்தில் தெளிவாக வந்த விடயத்தை எடுத்து சொல்லாமல் மறைப்பவர்கள் பித்னாக்காரர்களா, அல்லது மறைக்கின்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் பித்னாக்காரர்களா? நாம் சிந்திக்க வேண்டும். பித்னா என்பது என்ன? குர்ஆனிலேயும் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தில் ஃபித்னாவை பற்றி சொல்கிறான். யஸ்அலூனக அனி ஷஹரில் ஹராமி கிதாலின் ஃபீ. புனிதமிக்க சங்கையான மாதங்களில் யுத்தம் செய்வதை பற்றி இவர்கள் கேட்கின்றார்கள். சரியானே? இந்த வசனத்தில் ஒரு பின்பகுதி வருகிறது, அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல். ஃபித்னா என்பது கொலையை விட கடினமானது என்று வருகிறது. சரியானே? இங்க ஃபித்னா என்று சொல்லப்பட்டது ஊரில் 4 பேர் பிரிவு வாரதை அல்ல, அல்லாஹ் சொல்ற ஃபித்னா. அதை அவனே முன்னுக்கு சொல்கிறான் இந்த வசனத்தில். என்னது? யஸ்அலூனக அனி ஷஹரில் ஹராமி கிதாலின் ஃபீ குல் கிதாலுன் ஃபீஹி கபீர். நபியே சொல்லுங்கள், அந்த சங்கமிக்க மாதத்தில் யுத்தம் செய்வது பெரும் பாவம்தான், சரியானே என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் பாதையில் விட்டு மக்களை தடுப்பது, அவனை நிராகரிப்பது, புனிதமிக்க ஹராம் மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு மக்களை தடுப்பது, அந்த ஊரை விட்டு மக்களை வெளியேற்றுவது, அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரியது. புனிதமிக்க சங்கையான மாதம் என்று பார்க்காம, சரியானே, யுத்தம் அந்த மாதத்தில் யுத்தம் செய்யறது குற்றம்தான். அதை விட பெரிய குற்றம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நிராகரிக்கிறது, அல்லாஹ்வுடைய பாதை விட்டு மக்களை தடுக்கிறது. மக்கத்து காவிர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். பள்ளிக்கு போய் ரசூலுல்லாஹ் தொழ போனார்களை தடுப்பார்கள், ஈமான் கொண்டால் தடுப்பார்கள், ஈமான் கொண்டவர்கள் நிராகரிப்பார்கள். சரியானே? இது போன்ற காரியம், இவைகள் தான் அல்லாஹ் சொல்லான் அல் ஃபுல் ஃபித்னத்து. இந்த ஃபித்னா எது? அல் ஃபித்னா நீங்க சொல்ல, இந்த ஃபித்னா இந்த மக்கத்து காவிர்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கிறது. அல்லாஹ்வை நிராகரிக்கிறதுல உள்ளதான் அல்லாஹ்வுடைய வேதத்தை நிராகரிக்கிறது, தௌஹீதை நிராகரிக்கிறது. சரியானே? இறைவனுடைய வேதத்தை மறைக்கிறது. சரியானே? இந்த ஃபித்னா அக்பர் இந்தல்லாஹ். சரியானே? அக்பர் மினல் கத்ல், கொலையை விட பெருசு. அதாவது சங்கமிக்க மாதத்தில் கொலை செய்யறதை விட பெரிய குற்றம் ஷிர்கான காரியம். எனவே இவ்வாறு அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லிக்கிற போது, ஏதோ நாம் ஒரு உண்மையை எடுத்து சொல்லதால மக்கள் குழம்பி போயிட்டாங்க என்றால் அதனால வர குழப்பம், அந்த குழப்பத்தை அல்லாஹ் குழப்பம் என்று நாடவில்லை. ஹக்கை சொல்லி ஒரு தெளிவு வருவதற்காக சொல்ற போது வருகின்ற குழப்பம், அதை குழப்பம் என்று கருதினால் எல்லா நபிமார்களையும் குழப்பவாதிகள் என்று சொல்ல வேண்டிய ஏற்பாடு. நாம் யாரும் சொல்ல மாட்டோம். எனவே உண்மையை எடுத்து சொல்வதற்காக தெளிவாக எடுத்து சொல்லணும். அல்லாஹ் தெளிவாக சொன்னதை மறைக்கக்கூடாது, மறைத்தால் பாவம். இது போன்ற காரியங்கள் நாங்கள் தெளிவாக விளங்கி நமது பிரச்சாரத்தை மாற்றிக்கொண்டோம் என்றால், இந்த ஜமா இஸ்லாமியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய பெரும் பெரும் பிரச்சாரர்கள் அவர்கள் அவ்வாறு சரியானே ஒத்துமை என்பது அல்லாஹ் சொல்வதை போன்று அல்லாஹ்வின் வேதத்தின் மீது ஒத்துமைப்பட வேண்டும். அந்த வேதத்தின் என்றால் தௌஹீத் என்கிற பேஸின் மீது. குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கம், அது அல்லாது மார்க்கமாகாது. பொஹி மட்டும்தான் மார்க்கம். சுன்னாங்கிற போது ரசூலுல்லாஹ் அவங்களுடைய ஆதாரமான ஹதீஸ்கள் எடுக்க வேண்டும். ஆதாரம் இல்லாமல் சந்தேகத்தின் பேரில் உள்ள பலகீனமான செய்திகளை எல்லாம் எடுத்து நாம் மார்க்கமாக ஆக்க இயலாது. சரியானே? ஆனால் இன்றைக்கு
இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் இதில் உள்ள பிரச்சாரர்கள் இந்த விடயத்தில் முக்கியத்துவம் கொடுப்பதாக காணவில்லை. இது ஆதாரமான ஹதீஸ்களை இனம் கண்டு அதன் அடிப்படையில் அமல் செய்வது, பலகீனமான ஹதீஸ்களை அதற்குரிய இடத்தை கொடுத்து தள்ளி வைப்பது, இந்த அடிப்படையில் அவர்களுடைய பிரச்சாரம் காணவில்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லார்கள்? நான் சொல்லாத ஒன்றை ஒருவன் சொல்லிவிட்டால் அவனுக்குரிய இடத்தை அவன் நரகலோகத்தில் எடுத்துக்கொள்ளட்டும் என்கிறார்கள். எங்கே? நரகத்தில் எடுத்துக்கொள்ளட்டும் என்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு விடயம் வந்துவிடக்கூடாது. அப்போ இன்றைக்கு பொய்யான செய்திகள் ஆயிரம் ரசூலுல்லாஹ் பேரில் சொல்லப்படுகிறது. எனவே வஹியை பாதுகாப்பது, இறைவனுடைய தீர்ப்பின் ஒன்று வஹியை பின்பற்ற வேண்டும். அப்ப இன்னது வஹி என்று காண வேண்டும் என்றால் அந்த வஹியை பாதுகாக்க வேண்டும். வஹியை பாதுகாப்பதற்காக பாடுபடுவது இறைவனுடைய தீர்ப்பில் உள்ளது, சட்டத்தில் உள்ளது. எனவே அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இறைவனுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் என்றால் இது எப்படி என்றால் அரிசி இல்லாமல் சோறாக்க போகின்ற மாதிரி. அரிசாலான் சோறாக்கலாம். இறைவனுடைய சட்டத்தின் அடிப்படையில் நான் ஆட்சி செய்யணும் என்றால் இறைவனின் சட்டம் என்ன என்று தெரிவதற்கு இறைவனுடைய சட்டம் வஹியில் உள்ளது, வஹியை இனங்காண வேண்டும். குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆதாரமான ஹதீஸ்களிலே அங்கே பலகீனமான செய்திகளை செருகப்பட்டு மக்கள் மத்தியில் இருக்கிறது. எனவே அவற்றை இனங்கண்டால் தான் இறைவனுடைய தூய்மையான வஹியினுடைய மறுவடிவம் ஹதீஸி தெளிவாக பாதுகாக்கப்பட்டு வரும். அதை கொண்டு தீர்ப்பு வழங்கலாம். இல்லை என்றால் தனி மனித கருத்துகள், தனி மனித சிந்தனைகள் எல்லாம் மார்க்கமாகிவிடும். எனவே அந்த சைட்டிலும் இவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இவ்வாறு பிரச்சாரம் செய்யும் போது அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அழகான அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு உம்மத்து உருவாகும். அது சொற்றமானவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள். நான் பார்க்கலையா, இன்றைக்கு நாம் ஆட்சியை கொண்டு வந்துட்டு சீர்திருத்தம் செய்வோம்னு நினைக்கும். சரியான ஆட்சி எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. அதுக்கிடையில் எத்தனை 1000 பேர் என்ன செய்வார்கள்? மௌத்தாய்க்கே பேசிடுவாங்க. அப்போ அவங்கள விடயத்தில் பக்கத்து வீட்டுக்காரன், பொஞ்சாதி, பாப்பா, உம்மா இவர்களுக்கு யார் பதில் சொல்லுது? சிறுக்கில் இருக்கிறார்கள், சிறுக்கு செய்கிறா, பிதாச்சி, இவர்களுக்கு நீ எடுத்து சொல்லவில்லை. அல்லாஹ் கேட்பான். சரியானே? ஆட்சி வரும் வரை நீ பார்த்துக்கிருந்தா உனக்கு ஆட்சி உண்ட கையில் இல்லை. அன்று நடந்த பிழையை நீ திருத்த வேண்டும். ஒரு பிள்ளைக்கு திடீரென கடும் சீரியஸ் கேஸ் ஒன்று இருக்கிறது என்றால் அதற்கு இன்னொரு வருத்தம் இருக்கு, லேட்டாக மருந்து செய்வது. எதைக்கு முற்படுத்துவேன்? சீரியஸாக செய்யறதான் பார்ப்பேன். எனவே சிறுக்கில் இருந்து முதல் காப்பாற்றுவோம். அதற்கு பின் அடுத்த கட்டம். எனவே அந்த முயற்சியை பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். அதை நாம் மிகவும் அவரிடம் வலியுறுத்தி கேட்கின்றோம். அந்த முயற்சியை செய்வோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் எல்லோருக்கும் இடையில் ஒரு உண்மையான சரியான அதாவது உருவாகக்கூடிய கொஞ்சம் பேராக இருந்தாலும் அது உண்மையான கொஞ்சம் பேராக இருப்பார்கள். சரிதானே? சில நைமார்கள் பிரச்சாரம் செய்தார்கள், தனியே சொர்க்கம் போகிறார்கள். அதுக்காக அவர்கள் பிரச்சாரம் சரியா செய்யவில்லை என்றதா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு நபி அவரோடு ஒருவர் சொர்க்கம் போகின்றார். சரியானே? ஒருவரும் இல்லை சிலரோடு. என்ன அப்ப அந்த நைமார்கள் சரியா பிரச்சாரம் செய்யலைங்கிறதா? ஹிதாயத்து கொடுக்கிற நமது கடமை அல்ல, எத்தி வைப்பதுதான் நமது கடமை. இன்னமா ஒமா அலர் ரசூல் இல்லல் பலா, ரசூலுக்கு எத்தி வைப்பதுதான் கடமை. ஒமா அலைக்க அல்லா இஸாக், அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லலாம், இவர்கள் நேர்வழிவில்லை என்றால் உன் மீது குற்றமில்லை, நீ எனவே எத்தி வை. எது ஹக்கோ எடுத்து சொல், ஏற்றுக்கொள்ளட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கட்டும். ஒலவ் ஷா அல்லாஹு, அல்லாஹ் நாடினால் ஆமன மன்ஃபில் அல்லி ஜமியா, பூமியில் உள்ள எல்லோரும் ஈமான் கொண்டு வான் அல்லாஹ் சொல்லலாம். பூமியில் உள்ள எல்லோரும் ஈமான் கொண்டு வந்துடுவானாம். சரியானே? அல்லாஹ் நாடினா நடக்கும். எனவே இறைவென்ற கையிலான் ஹிதாயத் இருக்கு. இன்னக்க லா தஹதி மன் அஹ்பப்த, நீ நாடியவருக்கெல்லாம் என்ன செய்யலாது? ஹிதாயத்தை கொடுக்கலான்னு அல்லாஹ் சொல்லலாம். எனவே நாம நினைச்சபடி ஹிதாயத்தை கொடுத்து எல்லாரையும் ஆட்சியை கொண்டு வந்து அப்புறம் அதுக்கு பின்னாலே ஒரு சீர்திருத்தம் செய்வோம் என்றால் நாம ரப்பா இருக்கணும். நாம ரப் அல்ல, நமக்கு அப்து. இறைவனுடைய கட்டளை, அவன் கட்டளையின்படி நாம நடந்து கொண்டு செல்வதில் முதலாவது படி முடியுமானதை எடுத்து சொல்வோம், பிரச்சாரம் செய்வோம். ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதை பற்றி அல்லாஹ் அவனை கேட்க மாட்டான். எனவே அந்த அடிப்படை தூய்மையான முறையில் நாம் இன்ஷா அல்லாஹ் பிரச்சாரத்தை செய்வோம். அல்லாஹு தாலா பேசி எனக்கும் கேட்கின்ற எல்லா சோழர்களுக்கும் நேர்வழியை காட்டுவானா. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே நாம் பல்வேறுபட்ட விஷயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். இஸ்லாமிய ஆட்சியை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை போன்று அல்லாஹ்வுடைய வணக்கத்திலே அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், ஈமான் கொள்ளுங்கள், சாலிஹான அமல் செய்யுங்கள், ஆட்சி உங்களை தேடி வரும் என்று சொன்னதை போன்று ஆட்சிக்காக இன்று நாம் அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதை விட்டு போராடுகின்றோம். ஆனால் அல்லாஹ்வை மட்டும் வணங்கள், ஆட்சி கையிலே வந்து கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்வதை வைத்து நாங்கள் பார்க்கின்ற போது இஸ்லாத்தினுடைய அந்த முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அல்லாஹ்வை வணங்குவது, அதை நாங்கள் விட்டு கொடுக்காமல் நிலைநாட்டுவோம். அதை ஆட்சி அடைந்து கொள்வதற்காக இன்றைக்கு நாங்கள் பார்த்தால் இந்த ஜமாத் இஸ்லாமியில் இருக்கக்கூடியவர்கள் ஷிர்கு, இந்த தௌஹீத் விடயங்களிலே
எதையுமே அவர்கள் கையாளாமல் விட்டு விட்டே போவதை பார்க்கணும். மர்வான் இப்னு ஹக்கமுடைய சரித்திரத்தை சொன்னார்கள். அவர் ஆட்சியாளராக இருக்கின்றார். ஆட்சியாளர் பெருநாள் ஹொத்துபாவை தொழுகைக்கு முன்னால் செய்வதற்காக முன்னேறுகின்ற போது ஆட்சிக்கு கீழே இருக்கிற ஒருத்தர் தடுக்கின்றார். எனவே ஆட்சி இருக்கின்ற போது கூட ஆட்சியிலே இருக்கக்கூடியவர் தப்பை தடுக்கின்ற போது தப்பை விட்டு விட்டு ஒரு ஆட்சிக்கு போவது என்கிறது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்பது நமக்கு தெரியாது. என்றால் ஆட்சியை நோக்கிய பயணத்திலே நபி அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை சின்ன விடயமாக கருதுகின்ற நாம் ஆட்சி வந்தால் என்ன நடக்கும் என்பது பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விடயமாக தெரிகின்றது. எனவே நாம் அனைவரும் அல்லாஹ்வை மட்டும் வணங்கி ஆட்சியை எடுக்கக்கூடியவர்களாக நாம் மாறுவோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.